வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காலை டிஃபனுக்கு பொங்கல். அதை ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாம் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 150 கிராம் பாசிப்பருப்பை நல்லா ஹீட் பண்ணி கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ பச்சரிசி கரெக்டாக இருக்கும். இப்போ வறுத்து எடுத்த பாசிப்பருப்பையும் 1/2 கிலோ பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்ந்து எவ்வளோ இருக்கோ அதே போல் 4.5 பங்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அதோட 3-4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகம்னா அதிகமாக இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கம்மியாக போட்டுக்கணும், இல்லை அப்படின்னா பொங்கல் மஞ்சளாக கலர் மாறி போயிடும். அதனால் சும்மா 1/4 ஸ்பூன் மட்டும் லைட்டாக போட்டுக்கணும். குக்கரை மூடி 8 விசில் விட்டுக்கணும். நல்லா சாதம் குழையிற அளவுக்கு விட்டுக்கணும். இப்போ கடாய் சூடுபடுத்தி ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். நெய் நல்லா அதிகமாக போட்டுக்கணும். இப்போ இதில் சின்ன சின்னதாக துருவுன இஞ்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இஞ்சி கருகாத அளவுக்கு அதை கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இதுவெல்லாம் கருகக்கூடாது, அந்த அளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான அளவு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3-4 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும். 100 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை போட்டு நல்லா கிளறி விட்டு, முந்திரி பருப்பெல்லாம் கருகிடக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். அந்த ஹீட்டே அதுக்கு போதுமானது. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 8 விசில் விட்டு சாதம் ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. சாதத்தை கிளறினா இந்த மாதிரி நல்லா குழஞ்சிருக்கணும். இந்த சமயத்தில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அது நல்லா வாசம் கொடுக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம கடாயில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் முந்திரி பருப்பு ஜீரகமெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போடுறது எந்த அளவுக்கு நெய் போடுறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். பொங்கலை கரண்டியில் எடுத்தோம்னா கரண்டியில் ஒட்டக்கூடாது. பொங்கல் கரண்டியில் ஒட்டாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நெய் இருக்கணும். அப்போ தான் நல்லா பொங்கல் டேஸ்ட் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா லைட்டாக தூள் உப்பு போட்டு கிளறி விட்டுருங்க. பார்த்தீங்களா, பொங்கல் வச்சா கரண்டியில் ஒட்டாமல் எப்படி அழகாக வருது. ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள். நன்றி.